இதுதான் மக்களை காக்கக்கூடிய உண்மையான அரசுன்னு நிரூபித்தோம். பழங்குடியின மற்றும் சமூக பொருளாதார ரீதியில பின்தங்கிய மக்களுக்கு இந்த முகாம்களை முழுமையான இரத்த அணுக்கள் எண்ணிக்கை, இரத்த சர்க்கரை அளவு, சிறுநீரக செயல்பாட்டு சோதனைகள் செய்யப்படுகிறது. பொது மருத்துவ நிபுணர் அறிவுறுத்தலின்படி இசிஜி, எக்கோ, எக்ஸ்ரே, ஸ்கேன், காச நோய் மற்றும் தொழுநோய் பரிசோதனைகள். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மக்கள் உடல்நல பிரச்சனைகளை ஆய்வு செய்து அதற்கான சிகிச்சை, உரிய மருந்து ஆலோசனைகளை வழங்கும் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமினை கோத்தகிரியில் அரசு கொறடா ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தங்கள் உடல் நோய்க்கான பரிசோதனைகளை மருத்துவர்களிடம் பெற்றுக்கொண்டனர். இத்திட்டத்தை அனைத்து மக்களும் பாராட்டினர். திமுக மாவட்ட செயலாளர் ராஜு, நெல்லை கண்ணன், வீரபத்ரன், திரு போஜன், பீமன் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் இம்முகாமில் கலந்து கொண்டனர். சிறப்பாக நடைபெற்று வரும் மாநிலமாக ஆக்கி அல்லும் பகலும் உழைத்து ஏழை இல்லங்களுக்கும் சென்று அவர் பணியாற்றி வருவது நம்ம எல்லாம் தெரியும். அவருக்கு பேசும்போது கூட சொன்னார், உங்களுக்கு தெரியும், கல்வியும் மருத்துவமும் எனக்கு 2 கண்கள் என்றார். இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சி என்பது, அந்த ஏழை எளியவர்களின் வளர்ச்சி என்பது அவரோட கல்வியை எந்த அளவுக்கு வளர்க்கிறோமோ ஒரு நாட்டில், அந்த அளவுக்கு அவருடைய நிலை உயரும். பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, அனைத்து வளர்ச்சிகளும் அவர்களுக்கு வரும். அதே போல வகையான நோய்களுக்கும் எல்லா வகையிலும் ஆய்வு செய்வதற்கான முகாம் தான் இந்த முகாம். தொழிலாளர் நலத்துறை தமிழகத்திலே 2022 முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி என்பது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறார். இதில் முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றவுடன் இன்று எல்லா துறைகளிலுமே முதல்நிலை மாநிலமாக இது விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் எல்லா துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொன்றையும் கண்காணித்து வரும் அவர்கள் முக்கியமாக கல்வியும் மருத்துவம் கண்கள் என்ற நிலையில் இந்த மருத்துவத்துறைக்கு அதிகமான ஃபண்டு வழங்கி இன்றைக்கு மருத்துவத்துறை எல்லா நிலைகளிலும் உயர்ந்து வருகிறது. இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, உறுப்பு தானத்தில் இன்று டெல்லியில் இன்னைக்கு இந்த தமிழ்நாடு இந்த இந்தியாவிலேயே முதல் நிலைக்கு போன காரணத்தினால் அவர்களுக்கு மத்திய அரசு அவருக்கு விருது வழங்கி கொண்டே இருக்கிறது. அந்த நிலை எல்லோரும் நிறைய விருது வாங்கியிருக்கு. இந்த துறை இன்னைக்கு செஞ்சிருக்க இந்த நலங்காக்கும் ஸ்டாலின் என்ற இந்த நிகழ்வு சாதாரண நிகழ்வு அல்ல. இது பணக்காரதான் இன்னைக்கு நான் அங்கே பேசும்போது அதான் எந்த பணக்காரனும் வருஷத்துக்கு ஒரு தடவை இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த அனைத்து பிரச்சனையும் தீர்வதற்கான அந்த தீர்வுக்கான 16 வகையான முதல்நிலை நோய்களுக்கு தீர்வு காண்பதற்காக இன்றைக்கு முகாம்கள் நடத்தப்பட்டு அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை அவங்க இங்கேயே பண்ணிடலாம். ஏழைகள் செய்ய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட முகாம் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நான் எல்லாரும் பார்த்துருவாங்க, எல்லாருக்கும் நம்பர் தருவாங்க. நம்பரை வச்சு எங்கே பண்ணாலும் சரி, என்ன உடம்பு சரியில்லைன்னா அதை வச்சு உங்களுக்கு அட்டையை கொடுப்பாங்க.
சார்